வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக கூட்டணியில் போட்டியிடும் வேட்பாளரும் புதிய நீதி கட்சி தலைவருமான ஏசி சண்முகத்தை ஆதரித்து நடிகையும் பாஜக செயற்குழு உறுப்பினருமான குஷ்பு பிரச்சாரம் மேற்கொண்டார். பின்னர் பென்ஸ்பாக் ஹோட்டலில் செய்தியாளர்களை சந்தித்த குஷ்புவிடம் கல்வி மற்றும் பொருளாதாரத்தில் தென் மாநிலங்கள் வளர்ந்த அளவுக்கு வடமாநிலங்கள் வளரவில்லையே ஏன் என செய்தியாளர் ஒருவர் கேள்வி எழுப்பினார். அதற்கு இல்லவே இல்லை, மேக்சிமம் பிசினஸ் வடமாநிலங்களில் தான் நடக்கிறது என கூறிய குஷ்பு, பாஜக ஆட்சிக்கு வந்தால் வடமாநிலங்கள் போன்று தென் மாநிலங்களும் வளர்ந்துவிடும் என்றார். குஷ்பு சொல்வது போன்றே வடமாநிலங்களில் வளர்ச்சி விகிதம் அதிகமாகவே இருக்கட்டும், ஆனால் வடமாநிலங்களைச் சேர்ந்த பலர் ஏன் தமிழகத்தில் பானிபூரி விற்கிறார்கள் என்ற கேள்விதான் எழுகிறது. இல்லைங்க, வட மாநிலங்கள் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. தி ஹையஸ்ட் இன்னைக்கு பிசினஸ் எங்க நடக்குது உங்களுக்கு? இன்னைக்கு FDI சொல்லும் போது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே மேக்ஸிமம் நடக்குது உங்களுக்கு. குஜராத் அண்ட் உத்தரப்பிரதேஷ் அந்த மாநிலங்கள்ல தான் நடக்குது. இதையடுத்து தமிழகத்திற்கு என்னென்ன திட்டம் உள்ளது, மக்களுக்காக என்ன செய்வீங்க என கேட்ட கேள்விக்கு, அதுதான் பிரதமர் மோடி 5 முறை தமிழகத்துக்கு வந்தாரே, அவரே சொல்ல வேண்டியதையெல்லாம் சொன்னாரே என சம்பந்தமில்லாமல் பதிலளித்தார். தமிழக மக்கள் என்ன எதிர்பார்க்க, தமிழ்நாட்டுக்கு என்ன செய்வீங்க? பிரதமர் இப்ப 5 தடவை வந்துட்டு போனாரு, ஒவ்வொரு முறையும் அவர் பேசிட்டு தானே இருக்காரு. சரி, அதை விடுங்க. வடமாநிலங்களுக்கு நிதியை அள்ளி வழங்கியது போல தமிழகத்திற்கு ஏன் வழங்கவில்லை என கேட்டதும், எவ்வளவோ கொடுத்திருக்கோம், கொஞ்சம் அறிக்கைய பாருங்க என உளறிய குஷ்பு, ஊபிக்கு கொடுத்த நிதி கணக்கெல்லாம் தனக்கு தெரியாது என்றும் நீங்களே பார்த்துக்கோங்க என கூறி செய்தியாளர்கள் தலையில் கணக்கு வழக்கை தள்ளியதோடு தமிழகத்திற்கு 2,75,000 கோடி நிதி வழங்கப்பட்டுள்ளது என புள்ளி விவரத்தை பிச்சு உதறி அசர வைத்தார். 2,76,000 கோடி 2,76,000 கோடி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எவ்வளவு அந்த ஸ்கீம்ஸ் பாலிசிஸ் எல்லாமே மக்களுக்கு கொடுத்திருக்காங்க. நீங்க பாருங்க எவ்வளவு கொடுக்குறீங்கன்னா. கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் சரியாக பதிலளிக்காததால் டென்ஷனான ஒரு செய்தியாளர், என்ன கேள்வி கேட்டாலும் இவர்களிடம் நியாயமான பதில் வராது என கூற சிரித்து மழுப்பிய குஷ்பு, நியாயமான பதில் வராது என்று நீங்கள் முடிவு செய்து கொண்டு வந்தால் நாங்கள் என்ன செய்ய முடியும் என சிரித்து கொண்டே கடுப்பை மறைத்தார். வளைத்து வளைத்து கேள்விகள் எழுப்பியதால் சமாளிக்க முடியாமல் ஏற்கனவே குஷ்பு திணறி கொண்டிருக்க, மேடம், நீங்க மகளிர் ஆணைய குழு உறுப்பினராய் இருக்கீங்க என செய்தியாளர் ஒருவர் கேள்வி ஒன்றை எழுப்புவதற்காக வாயை திறக்க, உறுப்பினர் இல்லை, மெம்பராய் இருக்கேன் என்றார். உறுப்பினர் வேறு, மெம்பர் வேறா? நாம் தான் ஏதாவது தவறாக கேட்டுவிட்டோமா என கேள்வி கேட்ட செய்தியாளர் ஒருபுறம் முழிக்க, சுற்றி இருந்தவர்களும் குழப்பமடைந்தனர். அடுத்து சுதாரித்து கொண்ட குஷ்பு, ஆமா உறுப்பினர் தான், சொல்லுங்க என கேட்க, பெண்களுக்கு எந்த அநியாயம் நடந்தாலும் நீங்கள் குரல் கொடுப்பதில்லை எனவும் கண்டனம் கூட தெரிவிப்பதில்லை எனவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளதே என செய்தியாளர் கேட்டார். அதற்கு கடுப்பான குஷ்பு, நான் மகளிர் ஆணைய உறுப்பினர் ஆன பிறகுதான் கேள்விக்கு மேல் கேள்வி எழுப்புறீங்க, தனக்கு முன்னால் இருந்தவர்களிடம் இதே போன்ற கேள்வி எல்லாம் கேட்டீங்களா என்றார். இதுவரைக்கும் குஷ்பு மகளிர் ஆணையத்தோட உறுப்பினர் ஆகிறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் மகளிர் ஆணையத்தை பத்தி பேசிருக்கீங்க தமிழ்நாட்டுல? கொஞ்சம் சொல்லுங்களேன். குஷ்பு வந்த உடனே இம்மீடியட்டா குஷ்பு எல்லா விஷயங்கள் கையில எடுத்துட்டு அதை பத்தி பேசணுமா? இதுக்கு முன்னாடி யார் பேசினாங்க மகளிர் ஆணையத்தை பத்தி? ஏன் நீங்க ட்விட்டர் பார்ப்பதில்லையா என கேட்டு செய்தியாளரிடம் சீறிய குஷ்பு, நடுத்தெருவில் நின்றெல்லாம் போராட முடியாது என கூறி அதிர வைத்ததோடு, மேலிடத்தில் உள்ள ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ண முடியும் என்றார். அப்படி என்றால் பெண்களுக்கு என்ன அநியாயம் நடந்தாலும் அந்நியன் பட விக்ரம் போன்று புகாரை எழுதினால் போதுமா? ட்விட்டரில் பதிவு போட்டுவிட்டு போய் அடுத்த வேலையை பார்த்தால் பிரச்சனை தீர்ந்து விடுமா என்ற கேள்வியும் எழுகிறது. அப்ப நான் ட்விட்டர் நீங்க பாக்குறது இல்ல, ஏன் தப்பு இல்லைங்க, நீங்க ட்விட்டர் பாக்குறது இல்லைங்க, அதுக்கு நான் என்ன பண்றது? ஆணையம் சொல்லும் போது, எங்களுடைய அமைப்பு சொல்லும் போது நாங்க தெருல நின்னுட்டு போராட முடியாது. மத்தியில் ஆளும் கட்சியினர் எதிர்க்கட்சிகளை பயமுறுத்துவதாக கமல் பேசியது குறித்த கேள்விக்கு, கமல் திமுகவின் செய்தி தொடர்பாளராகவே மாறிவிட்டார் என விமர்சனம் செய்தார் குஷ்பு. இறுதியாக
தேர்தலையே 3 மாதங்களாக இழுத்து கடத்துறீங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் மட்டும் எப்படி சாத்தியம் என கேள்வி கேட்டதும், ஒரு திட்டத்தை கொண்டு வருவதென்பது 2 நிமிட நூடுல்ஸ் போன்றது இல்லை. அதற்கு அடிப்படையில் பல விஷயங்கள் உள்ளது என தெளிவாக குழப்பினார் குஷ்பு. ஆக மொத்தத்தில் குஷ்பு வாயிலிருந்து சரியான பதில்களை விட சமாளிப்பு பதில்களே அதிகமாக இருந்தது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.